ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ஃபுல் ட்ரெய்லரையும் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. இந்நேரத்துக்கு எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் ஏகப்பட்ட விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்கிறானுங்க. ஸ்பைடர்மேனுக்கு ஆர்கானிக் வெப், மியூட்டேஷனு, ப்ரூஸ் பேனரு, பனிஷரு, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை இதில் காமிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கக்குள்ளேயே நம்ம ஸ்பைடர்மேன் தலைகீழா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல கிரைன் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இந்த கிரைனை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் வெப்புங்கிறது காமிச்சிருக்கிறாங்க. அந்த டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துலையுமே நம்ம ஸ்பைடர்மேன் தலைகீழா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒத்த கையில பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா அவரால் தலைகீழாலாம் உட்கார முடியாது. இந்த ஸ்பைடர்மேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தலைகீழா உட்காரதான் ஒரு பழக்கம் போல. இதே மாதிரி தான் அக்ராஸ் த ஸ்பைடர் வேர்ஸ்ல மைல்ஸ் மொராலிஸும் குவென்னும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி உட்காந்துட்டு இருந்தாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல இவர் கையில பிடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கிரைனை சொன்னங்க. ஸோ இப்படி உட்காந்துக்கிட்டே போன்ல நம்ம நெட்டும் எம்ஜேவும் ஃபர்ஸ்ட் அந்த எம்ஐடிக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மனுஷன் காலேஜ் அதெல்லாம் போனானான்னு தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கக்குள்ள கீழே போலீஸ் சைரன் சவுண்ட் கேட்குது. அதனால தலையெல்லாம் மனுஷன் பல்டி அடிச்சு ஹெல்ப் பண்றதுக்காக போறாரு. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் குதிக்குள்ள அவரோட ட்ரெஸ்ஸுங்கிறது காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு, நல்ல டீட்டெயிலிங். ஏன்னா இதுக்கு முன்னாடி நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு சூட்டில். இந்த சூட்டுங்கிறது துணியில் தைச்சதுனால காற்றுல தொலைதொலான்னு ஆடுது. அதை காட்டினது அந்த டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு. நான் கூட விஎஃப்எக்ஸ் அடி வாங்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, இவர் அந்த மாஸ்க்குள்ளார இருந்து பார்க்குற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம். இது வரைக்கும் வேற எதுலையுமே இந்த மாதிரி பெருசாக காட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன். இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் பார்க்கர் நோவே ஹோம்ல லெட்டர் எழுதியிருப்பாருல, அந்த லெட்டரை எடுத்து படிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரை எதுக்கு திரும்ப எடுத்து படிச்சு பார்க்கறாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல தான் இதை எடுத்து படிச்சு பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் இப்படி பேசிக்கிட்டே இந்த நெட்டையும் எம்ஜேவையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெகுலராக போகிற அந்த ரெஸ்டாரண்ட்டா ஏதோ ஒன்று இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி மனுஷன். அண்ட் இந்த ஷாட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் அவரோட சூட்டை போட்டு துவைச்சிட்டு இருக்கிறாரு. இது துணியில் செஞ்சது இல்லை, அதனால வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி வழக்கம் போல அவரோட வாழ்க்கையை ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படி ரொம்பவே கஷ்டம் தான் இல்லை. ஸோ இப்படியே இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்குள்ள இந்த சிட்டியோட கீயை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கீயை எதுக்காக இவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இவர் இந்த சிட்டியில் வருஷ கணக்கில் நிறைய ஹெல்ப்புங்கிறத பண்ணியிருப்பாரு போல. அதுக்காக தான் இந்த சிட்டியோட கீயவே அவர்கிட்ட கொடுக்குறாங்க. நோவே ஹோம்ல இருந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரியான கதையாக தான் இந்த பிராண்ட் நியூ டே இருக்க போகுது. அந்த டைம் கேப்ல நிறைய ஹெல்ப்புங்கிறத இந்த சிட்டிக்காக அவர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த சிட்டியோட கீயவே அவர் கையில் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இதை நெட்டும் எம்ஜேவுமே டிவியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எம்ஜே பாருங்க ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் மேல ஒரு வேளை கிரஷ் இருக்குமோ என்னமோ. ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைடர்மேனுங்கிறதுனால தான் பீட்டர் பார்க்கரை இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்க இன்னமுமே ஸ்பைடர்மேனை லவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இவர் நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு வாய்ஸ் ஓவர முடிக்கக்குள்ள ஒரு டேங்க்குங்கிறது சிட்டிக்குள்ளார புந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஸ்பைடர்மேனுமே போறாரு. இன்னொரு பக்கம் பனிஷருமே அந்த டேங்கரை நிறுத்துறதுக்காக வந்துட்டு இருக்கிறாரு. அந்த டேங்கர் நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இவனை தாண்டா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பைடர்மேன் பனிஷரை தடுத்து நிறுத்த பார்க்குறாரு. ஏன்னா அந்த டேங்கை நிறுத்துறங்கிற பேர்ல கிரேனேட் லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம ஸ்பைடர்மேன் என்ன பண்ணிட்டு இருக்க ஃப்ராங்கு அப்படின்னு சொல்லி அவரை அங்கேயே அடிச்சு போட்டு போயிடறாரு. இந்த இடத்துல பனிஷரும் கெட்ட வார்த்தை பேச வரக்குள்ள பனிஷரோட வாயிலேயே வெப்பை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படியே இந்த ஸ்பைடர்மேன் வாழ்க்கை முடிஞ்சு பீட்டர் பார்க்கரா வீட்டு பக்கத்தில் வரக்குள்ள நெட்டும் எம்ஜேவும் பீட்டர் பார்க்கரோட வீட்டு பக்கத்துலேயே நெய்பராக வந்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஜே அவளோட புது பாய் ஃப்ரெண்டோட நின்றுட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு பீட்டர் பார்க்கருமே கவலையோடு இருக்கிறாரு. இந்த பார்ட்டி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் இவர் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டியில் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் இந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியே இருக்குது. இந்த பார்ட்டியில தான் ஏதோ ஒரு சம்பவங்கிறது இவருக்கு நடந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் இவருக்கே தெரியாம வீட்டுக்கு வெளியே செலந்தி வலையை கட்டி மியூட்டேட் ஆயிருக்கிறாரு. மியூட்டேட் ஆகி அந்த வலையில இருந்து கீழே விழ போகக்குள்ள நம்ம கையில வெப் சூட்டர்ஸ் இல்லையே அப்படின்னு பயந்துக்கிறாரு. அப்பயும் விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் ஆர்கானிக் வெப்புங்கிறது கையில இருந்து வருது. வேற எதுல இருந்து வரும்? கையில இருந்து தானே வரும். ஸோ கையில இருந்து வருது. நமக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்பைடர்மேன் அவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கக்குள்ள தான் தெரியுது இவரோட உடம்புங்கிறது மியூட்டேட் ஆயிருக்கு, என்ஹான்ஸ் ஆயிருக்குது, எல்லா பவருமே அதிகமாயிருக்கு இவரோட உடம்புல. தோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க. சுப்ரீம் ஸ்ட்ரென்த்து, சுப்ரீம் எபிலிட்டி ஏன்னா ஏகப்பட்டது ரிப்போர்ட் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட உடம்பு மியூட்டேட் ஆனதை பார்த்துட்டு நல்ல மூலகாரனா போய் பார்க்கணும்னு சொல்லி ப்ரூஸ் பேனரை பார்க்க போறாரு. இந்த இடத்துல ப்ரூஸ் பேனருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஃபசர் ஆல்குல இருந்து ப்ரூஸ் பேனரா மாறி இருக்கிறாரு. அதுக்கான காரணங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அவரோட கை
கையில ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கிறாருல ஒரு டிவைஸ், இதனாலதான் இவரு ப்ரொஃபசர் ஹல்க்ல இருந்து ப்ரூஸ் பேனரா மாறி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பச்சை கலர்ல எரியுது அந்த டிவைஸ்ல இருந்து. இவரே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த டிவைஸை உருவாக்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டிவைஸ் உடஞ்சா ஹல்க் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹல்க் ஃபேன்ஸ் கமெண்ட்ல தட்டி விடுங்கப்பா. இந்த இடத்துலயுமே ப்ரூஸ் பேனர் பார்த்துக்கிட்டீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸை பத்தி ஏதோ ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கும் படத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, இல்லாம காட்ட மாட்டானுங்க. இதை எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பார்க்க போன பீட்டர் பார்க்கர் கிட்ட நம்ம ப்ரூஸ் பேனர் டிஎன்ஏல மியூட்டேஷன் ஏற்பட்டா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஸ்பைடர்மேனோட எபிலிட்டிஸ்லாம் அதிகமானதுனால அந்த பவர்ஸுங்கிறது அந்த சென்சிட்டிவ்ங்கிறது ரொம்பவே அதிகமாகி அவரோட தலையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கக்குள்ள இவரோட பவர்ஸை அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த கிரீன் சூட் போட்டுட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. எஸ், அது பொண்ணாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஜேடி சிங்கோட கேரக்டராக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேரக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு ரூமுக்குள்ளார லேப்ல அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் செட்டப் பண்ணி அதுக்குள்ளார இவரை அடைச்சி வச்சிருக்காங்க. இதை யார் பண்றது, டிஓடிசியோட வேலையா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு டிஓடிசி கூட இவளை அடைச்சி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதே கேரக்டர் தான் இந்த ஸ்பைடர்மேன் வலைக்கு நடுவில் நின்றுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்கல்ல, இதே இடத்துல நின்றுக்கிட்டு கையை எப்படி தூக்கி காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, ஹூடி போட்டுக்கிட்டு. இது ஜேடி சிங்கா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன கேரக்டர் அப்படின்னு தெரியல. ஜீன் கிரேவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சாஸ்திராவா இருக்கலாம்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த இடத்துல தான் அந்த டேங்கரை ஓட்டிட்டு போனது யாருன்னு காமிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண பீப்புள் தான். இவங்களை யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த டேங்கரை ஓட்ட வச்சிருக்காங்க. இவங்களை காப்பாந்ததுக்கு அப்புறம் இந்த உடம்புல இருந்து அவங்க அந்த மைண்டை மாத்தி பக்கத்துல இருக்க அந்த போலீஸ் கிட்ட போற மாதிரியும் இன்னும் வேற ஆளுங்க கிட்ட தாவி போற மாதிரி அதை காமிச்சிருக்கிறாங்க. இது எந்த மாதிரி பவர், யாருக்கிட்ட இருக்கிறது, யாருது என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த கேரக்டர் ரகசியமா தான் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கேரக்டர் காமிக்கிறாங்க. இந்த கேரக்டர் டிஓடிசி ஆஃபீஸரா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பைடர்மேனே போய் அவரை நேரடியாக பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. மேபி இருக்கலாம். இப்போ தாங்க முக்கியமான இடத்துக்கு வரும். நம்ம ஸ்கார்பியனை காமிக்கிறாங்க. இந்த ஸ்கார்பியனை ஹோம் கம்மிங்கில் காமிச்சது அதுக்கப்புறம் இங்கே தான் காமிக்கிறாங்க. அப்படியே அடுத்த ஷாட்டுக்கு போனோம்னா நம்ம ஸ்பைடர்மேன் மேலேருந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியாமல் ஸ்விங் பண்ணி தலையெல்லாம் அப்படியே கமுந்து அடித்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறமே பனிஷரு நீ தோத்துட்டு இருக்கிறா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் காட்டின இடமும் இதுவும் ஒன்றா கூட இருக்கலாம். இந்த இடத்துல தான் கடைசி ஃபைட் சீக்வன்ஸுங்கிறது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நோவே ஹோமில் எப்படி இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கக்குள்ள சண்டை வந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எம்ஜேவும் பீட்டர் பார்க்கர் அதாவது ஸ்பைடர்மேனும் ஒட்டுக்கா நின்றுட்டு இருக்க மாதிரி காமிக்கிற இடமுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடம் மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் தான் காமிக் புக் அக்யூரேட்டான ஒரு ஷாட்டை காமிக்கிறாங்க. அமேசிங் ஃபேண்டசி 15 அந்த பேனல்ல வந்த அதே லுக்கு தான். இந்த மாதிரி நிறைய காமிக் புக் ரெஃபரன்ஸு சேம் ஷார்ட்ஸுங்கிறது இந்த படத்தில் இருக்க போகுது. அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பூமராங்கு, டேரன்டுலா இவங்க எல்லாருமே நம்ம ஸ்பைடர்மேனை போட்டு போகிறாங்க. ஒருத்தன் இல்லை ஏகப்பட்ட பேர் இந்த மனுஷனை போட்டு வாட்டி வதைக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். பாவன்டா அந்த மனுஷன் விடுங்கடா. அவரு டேரன்டுலாவையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா காமிக் புக் அக்யூரேட்டாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஷாட்டுமே காமிக் புக் அக்யூரேட்டாக தான் இருக்குது. இந்த டேரன்டுலாவோட பவர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலில் ஒரு டிப்பு வச்சிருப்பாரு, பாய்சனஸ் டிப்பு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அதுதான் இவரோட பவர். ஸோ அதை இந்த இடத்துல நல்லாவே காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த ஷாட் தான் முக்கியமான ஷாட்டு. நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த மியூட்டேஷனுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் ஹேண்டுங்கிற அந்த குரூப்பு நம்ம ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல உடஞ்சி போய் அடி வாங்கி மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒருத்தன் கத்தி எடுத்து சொருவறதுக்கு வரக்குள்ள ஆர்கானிக் வெப்பை வச்சு அந்த கத்தியவே தூளாக உடைச்சு போடுறாரு. இதே நேரத்தில் அவரோட கண்ணுமே பிளாக்கிஷாக மாற மாதிரி காமிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்பைடர்மேனை நம்ம பார்க்கவே இல்லை. உண்மையாலுமே ஸ்பைடர் மேனாக மாற போகிறாரு, அதாவது மேன் ஸ்பைடர். பயங்கரமாக இருக்கும்ல கடைசியில் இந்த மாதிரி காமிச்சா. ஒருவேளை இந்த மாதிரி மேன் ஸ்பைடர் ஆனதுக்கப்புறம் இவரை தடுக்கிறதுக்கு ஹல்க்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஹல்க்கை இறக்கி விட்டுருவாங்களோ, வாய்ப்பு இருக்கு, யாருக்கு தெரியும், பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பீட்டர் பார்க்கர் வீட்டு பக்கத்துலேயே கூடி வந்த எம்ஜே, நான் தான் எம்ஜே அப்படின்னு பீட்டர் பார்க்கர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கக்குள்ள நான் வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர் அப்படிங்கிற மாதிரி பீட்டர் பார்க்கர் சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்ட்லி நெய்பரா அப்படின்ட்டு எம்ஜே சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை சொல்லக்குள்ள ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் பார்க்கரோட ரியாக்ஷனை பாருங்க. அப்போது இதோட பிரேக் டவுனை முடிச்சுக்கலாம். இது பிரேக் டவுன் மாதிரியே இருக்காது, சும்மா அப்படியே ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தேன்னா ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாய்.